ஸோ லேர்ன் பேசிக்ஸ் அப்படின்றது அடுத்த முக்கியமான ஸ்டெப். அதாவது பேசிக்காக என்னெல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ரோட் ரூல்ஸ் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் அந்த ரோட் சிக்னல்ஸை பற்றியும் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லேருந்து கற்றுக்கிறத விட நான் இன்னும் வெளியில் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வச்சு கற்றுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அப்படி இருக்கும்போது நம்ம கமிட்மெண்ட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சேஃபான ஒரு என்விரான்மெண்ட், மேபி ஒரு எம்டி கிரவுண்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து ஓட்ட ட்ரை பண்ணும்போது சின்ன கோலாக வச்சுக்கோங்க. அதாவது சின்னதாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வர்றது, ஒரு ஷார்ட் ட்ரிப்ஸ் போகிறது, ஒரு லைனில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரே நாளில் வந்து இல்லை 4 நாள் எப்படியோ டிரைவிங் கற்றுக்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் வைக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் எந்த விஷயமா இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் தான் உண்டு. இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறேன், நான் இந்த சண்டே பண்ணுறேன், அப்புறம் அடுத்த சண்டே தான் பண்ணுறேன்ற போது உங்களோட ரிசல்ட்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். எந்த ஸ்கில் மாதிரி டிரைவிங்கும் ஒரு ஸ்கில் தாங்க. ஸோ அதனால் அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.